இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்திலே தலை நிமிர்ந்து நடக்கும் அளவுக்கு எங்களுடைய தொண்டர்களுக்கு மரியாதை வந்திருக்கு. அது பெரிய விஷயம். 20 ஆண்டுகளாக தாமரை போகாத இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இன்னைக்கு 11% கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய இலக்கே 20%. இப்படி தானே கட்சி வளரும். இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 26 வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காரு. அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காரு. அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றிருப்பார். கனவு பலிக்கல, நனவாகல. பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில் எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். திருநெல்வேலி சவுத்தில் பாருங்கள், கன்னியாகுமரியில் அவங்களுடைய வாக்கு என்ன. அதனால் இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த அதிமுகவுக்கு கொடுத்த பரிசு தான் இது. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியை. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சர் 2019 அந்த அப்பொழுது 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்றத்தில் பெற்ற வாக்குகள் ஒரு சதவீதம் அதிகம். இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்போ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்தில் எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு எல்லோரையுமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையே சந்தித்து நாங்கள் பேசுவதற்கு முயற்சிப்போம். அவரது கருத்தையும் அறிந்து திரு OPS அவர்களோடும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களோடு வந்து பேசுவோம். சார், இப்போ பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கமும் அதே போல OPS அவர்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து புரிவதாக நீங்கள் உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுகிறீங்க. 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அவரெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போனதற்கு 2019 என்னாச்சு சொல்லுங்கள். அப்போ மட்டும் நாடாளுமன்றம், அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய வெற்றி தோல்வியை அலசி ஆராய்வது என்பது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஒரு தேர்தல் முடிவு அந்த தேர்தலோடு முடிந்து போவதில்லை. அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஒரு கட்சி எந்த நிலைப்பாட்டை எடுத்து எந்த திசையில் போக வேண்டும் என்பதற்கான சில படிப்பினைகளை வழங்குகிறது. கூட்டணியை மறுபரிசீலனை செய்வது, தோற்றவர்கள் சேர்வது என்று பல கோணங்கள் இருக்கின்றன. ஒரு தோல்வி வந்த பிறகு அந்த தோல்வியிலிருந்து ஒரு கட்சி மீள்வதற்கு பல காலம் ஆவதுண்டு. அஇஅதிமுகவினுடைய வலிமையான தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் தோற்ற பிறகு பல நேரங்களில் ஒரு அறிக்கையோடு அவருடைய கருத்து முடிந்து போகும். பல மாதங்கள் கழித்து தான் செய்தியாளர்களை சந்தித்து தன் தரப்பை விளக்கக்கூடிய நிலைமை இருக்கும். ஆனால் இன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஊடகங்களை எதிர்கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடுகிற போது 2019 தேர்தலில் பாஜக, தேமுதிக, பாமக என்று வலிமையான கூட்டணியை அமைத்து அதில் பெற்ற வாக்குகளை விட இப்போது கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். கோவையிலும் கூட பாஜகவினுடைய வாக்கு சதவிகிதம் குறைந்துதான் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினுடைய வாக்கு என்பது கடந்த தேர்தலை ஒப்பிடுகிற போது கூடியிருக்கிறது என்று அவர் உறுதிபட நின்று சொல்லியிருக்கிறார். அதை கடந்து அவர் சொன்ன 2 விஷயங்கள் முக்கியமானது. ஒன்று, OPS சசிகலா போன்றவர்கள் எடுக்கிற இந்த இணைப்பு முயற்சியை அவர் நிராகரித்திருக்கிறார்.
அதெல்லாம் முடிந்து போன கதை என்று அவர்களுக்கு இடமில்லை என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதைவிட முக்கியமான ஒன்று, அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவரான எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் பிஜேபியோடு சேர்ந்திருந்தால் 30-35 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்வினையாற்றியிருக்கிறார். அரசியலில் தேர்தலில் சேர்ந்திருந்தால், இணைந்திருந்தால், நடந்திருந்தால் என்ற பேச்சுக்கெல்லாம் இடமில்லை. என்ன மக்களிடம் சந்தித்தோமோ, என்ன வாக்கு வந்ததோ அதன் அடிப்படையில் தான் பேச வேண்டும். ஊகங்களுக்கு, இப்ஸ் அண்ட் பட்ஸுக்கு இடமில்லை. பிஜேபியோடு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று உறுதிபட சொல்லியிருக்கிறார். தேர்தல் தோல்வியால் துவண்டு போகவில்லை என்ற செய்தியை திரு எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாக தர முன்வந்திருக்கிறார். அவருடைய பிஜேபியோடு கூட்டணி இல்லை, ஓபிஎஸ் போன்றவர்களோடு சமரசம் இல்லை என்கிற அதிரடி என்பது அந்த கட்சிக்கு கை கொடுக்குமா என்கிற ஒரு கோணத்தில் பேசப்போகிறோம். நம்மோடு அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி, அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி, அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், இவர்களோடு பாஜகவினுடைய திரு தூத்துக்குடி செல்வம். அனைவருக்கும் வணக்கம். எந்த தைரியத்தில் இதை சொல்கிறாரு திரு ஜவஹர் அலி? கட்சி தோற்றுருக்கு, பல இடங்களில் 2ஆம் இடத்துக்கு போயிருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது, இங்கே அணுகுமுறையில் எந்த மாற்றமும் இல்லைன்ற ஒரு கோணத்துக்கு போகிறாரு. மக்களுடைய ஆதரவு இருக்கிறனால தான் அந்த தைரியத்தில் சொல்கிறாரு. அனைத்து இந்திய அண்ணா திமுக பல்வேறு தேர்தல்களை சந்தித்து பல வெற்றிகளையும் பெற்றிருக்கோம், தோல்விகளையும் அடைஞ்சிருக்கோம். அதற்காண்டி தோண்டு விடவில்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்கிறார். 2011 2019 எங்களுக்கு கிடைச்சது 19.34, இப்போ 20.44, 1% மேலே எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. அதே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபிக்குன்னு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த தொகுதியில் அதில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு 18% சொல்லக்கூடியவர்களாம் ஸ்டார் கேண்டிடேட் தான் நின்றாங்க. அது இல்லாமல் பாமகக்குன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய 6% எப்பயுமே பர்மனண்ட்டாக இருக்கக்கூடியது, அது ஜாதி வாரியாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து பண்ண ஏசி சண்முகத்துக்குன்னு 1%, தேவநாதனுக்கு 1%, பாரிவேந்தருக்கு 1%, இப்படி போட்டாலே இவர்களுக்குள்ளேயே ஒரு 12-13% வந்துடுது. அப்படி பார்த்தா பிஜேபிக்கு ஏற்கனவே இருந்த 3% அதிகமாக 5% வந்திருக்கு. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். கூட்டணி ஓபிஎஸ், டிடிவி எல்லோரையும் சேர்த்து தான் இந்த 18% பிஜேபிக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து 18%, பிஜேபிக்கு 18% ஒரு மாயை உருவாக்க. பிஜேபிக்கு அதிக ஓட்டு வந்துருச்சு அப்படின்ற மாயையை அவர் ஏற்றுக்கல. பிஜேபி ஓட்டு ஏறலை, பிஎம்கேவோட ஓட்டு சரிஞ்சிருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா சிபி ராதாகிருஷ்ணன் வாங்க ஓட்டை விட அண்ணாமலை வாங்கிய ஓட்டு பெர்சன்டேஜ் வைஸ் குறைவுன்னெலாம் திரு எடப்பாடி சொல்கிறார். அது இருக்கட்டும். ஆனால் அதிமுகவுடைய வாக்கு அப்படின்றது பாரம்பரியமான வாக்கு இருக்குது. நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க, 1.5 கோடி தொண்டர்கள், 2 கோடி தொண்டர்கள், 2 கோடி 20 லட்சம் தொண்டர்கள் அப்படின்லாம் பல நேரங்களில் அதிமுக ஸ்போக்ஸ் பர்சன் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு வந்த மாதிரி தெரியலையே. சென்னையில் பலவீனமாக தோற்றுருக்குறாங்க, தென் தமிழகத்தில் மோசமான நிலை இருக்குது. ஸோ கட்சி தன்னுடைய முடிவுகளை, அணுகுமுறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறதானே காட்டுது. இல்லை, இந்த தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகள் 1,55,000 வாக்குகள், 1,85,000. இதில் 1.5 கோடி இருக்குன்னா வாக்கு பதிவானது பாதி %, 50% தான். அதில் அதிமுக காரவங்க ஓட்டு போடாமல் கூட போயிருந்திருக்கலாம். ஒன்று இப்படி சார் கட்சிக்காரங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க. கட்சி பொதுமக்கள்கிட்ட ஒரு அலட்சியம். இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை முழுக்க இந்த பாராளுமன்றத்துக்கான தேர்தல், பிரதமருக்கான தேர்தல் தான் மக்கள் பார்த்தாங்க. ஏற்கனவே மோடி மேலே இருந்தக்கூடிய அதிருப்தி அது திமுகவுக்கு சாதகமாக போயிடுச்சு. அது ராகுல் மீது இருக்கக்கூடிய கரிசனம். இதை வைத்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா, மக்கள் திமுக மேல அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருந்தா கூட இன்னும் 2 வருஷம் தானே இருக்குது, வரக்கூடிய சட்டமன்றத்தில் திமுக வச்சு செஞ்சிடலாம். ஆனால் இப்போ நாம செய்ய வேண்டியது மோடியை. அதற்கு மோடினா இங்க அதிமுக சார்பில் பிரதமர் வேட்பாளர் இல்லை.
அப்ப பிரதமர் வேட்பாளரை பண்ண அடுத்த பிரதமர் வேட்பாளர்னா ராகுல் காந்தி இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் சார், அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து, நீங்க வந்து மோடி மீதான அதிருப்தி இங்க எதிரொலிச்சிருக்கு, ராகுல் காந்தி மீதான கரிசனமும் திமுகவுக்கு ஓட்டா மாறி இருக்குன்றீங்க. இப்போ இங்கே கேள்வி வந்து கூட்டணி தொடர்பாகவே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இதுவரையிலும் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் இதுவரையிலும் பேசிட்டு வந்தது என்னன்னா, தொண்டர்களுடைய விருப்பத்தை ஏற்று நாங்கள் அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டோம், எங்கள் தொண்டர்களுக்கு பிஜேபியோட கூட்டு சேர்றதை விரும்பலை அப்படின்றது தான் அதிமுகவோட அஃபிஷியல் ஸ்டாண்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை தான் அந்த கூட்டணியை கெடுத்துட்டாரு, இப்போ அண்ணாமலை இல்லைன்னா பிஜேபியோட கூட்டு சேர்றதுக்கு அதிமுகவுக்கு தயக்கம் இல்லையா? வேலுமணி எந்த அடிப்படையில் அந்த கருத்தை சொல்கிறாரு? எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து ஏற்கனவே 24/10/2023 தெல்ல தெளிவாக அதிமுகவினுடைய கொள்கை முடிவை கட்சியினுடைய தொண்டர்கள், முக்கிய நிர்வாகிகள், செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தார். 2026 கூட வந்து பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னார். அந்த முடிவை தான் அறிவிச்சிருக்காரு. எங்களுடைய அண்ணன் வந்து தலைமை நிலை செயலாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி சொன்ன கருத்து வந்து நீங்க திருச்சி மாத்திட்டீங்க தவிர, அவர் வந்து பிஜேபினால கூட்டணி சேர்ந்தது தவறு இல்ல, தவறு அப்படி எதுவுமே சொல்லல. அவர் கருத்து அவருடைய 30-35 சீட்டு ஜெயிச்சிருப்போம்னு சொல்றாரு சார். ஓட்டு கணக்கு அப்படி பிஜேபியோட சேர்ந்திருந்தா இல்ல ஓட்டு கணக்குல தான் சொல்றாரு. அப்படி வரலையே, இந்த புள்ளிவிவரத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஓட்டு கணக்குல வந்து ஒவ்வொருத்தவங்க வே ஆஃப் ஸ்பீச் வந்து கொஞ்சம் மாறுபடும். அந்த டைம்ல ஆரம்பத்திலே கேட்கப்பட்ட கேள்வினால வந்து அவர் வந்து அந்த ஓட்டு கணக்கு கூட்டிங்கன்னா கூட, ஏன்னா நீங்க வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு வெற்றி கிடைச்சது போலவே எல்லாரும் கேட்டதுனால அப்படி ஒரு நிலை இருந்தா கூட இப்படி ஓட்டு வந்திருக்குங்கிற ஒரு கணக்குல தான் அவர் சொன்னார் தவிர, அவருக்கு வந்து ஏன்னா உங்களால வேலுமணியை விட்டு கொடுக்க முடியல, கட்சி நிலைப்பாட்டையும் உறுதியா பேச முடியல. இது வந்து கொள்கை முடிவு, கொள்கை முடிவுன்னு வேலுமணி சொல்லலையே சார். நாங்க ஏன் சார் பிஜேபியோட கூட்டு சேரணும், எங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேறன்னு அவர் சொல்லலையே. அண்ணாமலைனாலதான் கூட்டணி முறிஞ்சிருச்சு, நாங்க ஒன்னா சேர்ந்துருந்தா 30-35 சீட் ஜெயிச்சிருப்போங்கிறாரு. அப்படிப்பட்ட தோணியில அவர் எப்படியும் அவர் சொல்லவும் இல்லை. ஒரு நிமிஷம். இரண்டாவது, இப்ப இந்த பிஜேபி இல்லைன்னா ஒரு மாய ஒரு இரண்டாவது இடம் நாங்க வந்துட்டுக்கோம் 10 இடங்கள். நீங்க அந்த இரண்டாவது இடம் வந்த இடங்கள்லன்னா நீங்க யார் பாருங்க, தமிழிசை, ஏசி சண்முகம், கே முருகன், அண்ணாமலை, சௌமியா, இவர்கள் ஸ்டார் கேண்டிடேட் மட்டும் இல்ல, ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்கள் செலவழித்த தொகை 200 கோடி ரூபாய். அந்த தொகுதிகள், இந்த 10 தொகுதிகளுக்கு மட்டும் எங்கெல்லாம் இரண்டாவது இடத்துக்கு வந்தாங்களோ அவங்க பெருவாரியான, அதாவது ஏடிஎம்கே செலவு பண்ண வேண்டியதானே. எங்களுக்கு வேணாம் சார், செலவு பண்ணல. நாங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, நீங்க தேர்தலை கொள்ளை அடிச்சிருந்தா செலவு பண்ணுவோம், கொள்ளை அடிக்கல. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் கொள்ளை அடிச்சாங்க, மத்தியில அதிகார பலம், ஆணவ பலம், பண பலம் எல்லாம் வச்சு கொள்ளை அடிக்கிறது செலவு பண்ணாங்க. அப்ப அதிமுக இரண்டாவது இடத்துல எல்லாம் வந்துச்சு, அங்கெல்லாம் செலவு பண்ணிச்சு. மக்கள் செல்வாக்கு எல்லா இடத்துலயும் அதிமுக இரண்டாவது இடத்துக்கு வந்தா மக்கள் செல்வாக்கு இல்ல சார். அதிமுக தான் எப்பவுமே இரண்டாவது இடம். இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் கூட சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தான் கலை, இங்க இன்னொரு பிளேயர்ஸுக்கு இடம் இல்லை. ஆனால் இந்த பிளேயர்ஸ் வந்தது காரணமே முழுக்க முழுக்க பணபலம், அவர்களுடைய ஸ்டார் கேண்டிடேட் என்ற ஒரே ஒரு காரணம். நீங்க அதிமுக வேட்பாளர் பாருங்க, ஒரு சாதாரண ஏதாவது ஒரு பெரிய அளவில் தெரியாத கேண்டிடேட்டா இருந்தாங்க. அது வந்து அதிமுகவுக்கு வந்து கோயம்புத்தூர்ல நீங்க நிறுத்தின கேண்டிடேட் சோசியல் மீடியால பிரபலமானவர் தான், பணபலம் இருக்கிறவர் தான், படிச்சவர் தான், கட்சி கட்டமைப்பு இருக்கிறவர் தான். அங்க ஏன் மூணாவது இடத்துக்கு போச்சு? இல்ல அதான் சொல்றேன். அங்க அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக முன்னிறுத்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி, அது இல்லாம அவங்க செலவழிச்ச தொகை பெரிய பிம்பமாக காட்டப்பட்டது. இது எல்லாம் இந்த ஓட்டு கூட அண்ணாமலைக்கு கிடைக்கலன்னு வைங்களேன். இதை விட அசிங்கம் வேற ஒண்ணுமே இல்லை சார். ஆனால் அதிமுக ஒரு சாதாரண தொண்டனை நிறுத்தி எல்லா இடத்துலயும் மிகப்பெரிய ஓட்டு வாங்கி, இன்னைக்கு நீங்க பாத்தீங்க சார், 2019 எல்லா கட்சி கூட்டணிகளோட சேர்ந்துதான் 19%. இன்னைக்கு 2 கட்சி கூட்டணியோட 21%. இது அதிகமா இல்லையா? சரி, திமுகவுக்கு குறைஞ்சிருக்கா இல்லையா? சரி, அதாவது அவர் என்ன சொல்றாரு, நரேந்திர மோடியே பிரதமரே 8 முறை வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்தாரு, அமித்ஷா வந்து பிரச்சாரம் செய்தாரு, யார் யாரோ வந்து பேசினாங்க, ஆனா எங்களுக்கு வந்து பிரச்சாரகர்கள் இல்லை, நான் மட்டும்தான் போனேன், திருமதி பிரேமலதா வந்தாங்கன்னு சொல்றாரு. சரி, ரைட்டு, கேட்போம். திரு கேசிபி, 2 விஷயம் இன்னைக்கு நேற்றுக்கு நாம பேசுனதுக்கும் இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட் வந்து, ஒன்று 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு திரு எடப்பாடி. ஒன்று ஸ்டேட்டஸ் கோ, பிஜேபியோட சமரசம் இல்லை,
கூட்டணி முறிஞ்சது தான், சட்டமன்றத்துக்கும் அதே நிலைப்பாடு தான். ரெண்டாவது, இந்த அதிருப்தியாளர்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவங்க அவங்களோட ஓவர்ச்சர்ஸ்க்கு இடம் கிடையாது, அவர்களோடு சமரசம் இல்லை, அவர்களை மீண்டும் ஏடிஎம்கேல சேர்த்துக்க மாட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போன சாப்டர்ன்றார். இந்த ரெண்டு அசர்ஷனையும் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்கிற முடிவு எல்லா அதிமுக தொண்டர்களாலும் வலியுறுத்தப்பட்டது. தலைமை கழகத்திலேயே அதுக்கு கூட்டம் போட்டு அந்த வலியுறுத்தலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கூட்டணியை முறித்து கொள்கிறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அப்படி அறிவிக்கிற பொழுதே 2026 கூட பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்கிற அந்த நிலைப்பாட்டையும் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதை மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறதுங்கிறது திரு ஜெயக்குமார் அவர்கள் சொன்ன அந்த கருத்தை, நேற்று சொன்ன கருத்தை இன்று திரு எடப்பாடி பழனிசாமி அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அது கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஒரு விஷயத்தில் அந்த வாக்கு சதவீதம், வாக்கு வங்கி என்று பார்க்கிற பொழுது நீங்கள் கோவையில் திரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா திரு சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கினதை விட 60,000 ஓட்டு புதிதாக வாங்கியிருக்கார் அடிஷனலாக. ஆனால் புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,60,000 ஓட்டுகள் அதிகம் ஆயிருக்குது. அனைவரும் அண்ணாமலை பெற்ற அந்த 60,000 கூட இந்த புதிதாக வந்த 160 வந்திருக்குதுன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, சிபி ராதாகிருஷ்ணனை எதிர்த்து அன்றைக்கு திரு நாகராஜ் வழக்கறிஞர் நின்று வெற்றி பெற்றார். அப்போ அந்த வாக்குகளை, அன்றைக்கு தனித்து நின்று பெற்ற அந்த வாக்குகளை இன்றைக்கு அதிமுக பெற்றிருக்கிறதா? அப்படி கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த வாக்குகள் குறைந்திருக்கிறது. அன்றைக்கு 3வது இடத்துல இருந்த திமுக இன்றைக்கு முதல் இடத்துக்கு, கிட்டத்தட்ட அன்றைக்கு திமுக நிலைக்கு இன்று அதிமுகவும், இன்றைய திமுக அன்றைய அதிமுக நிலைக்கும் எட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த வாக்கு சதவீதம் ஒன்று. இரண்டாவது, வாக்கு சதவீதங்கள் எண்ணிக்கைகள் குறைந்திருக்குது என்று நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த பல தொகுதிகளில், அதுவும் சட்டமன்றம் தான் முக்கியங்கிற போது, விளவங்கோடில் நாம் தமிழருக்கு கீழே வாக்கு பெற்றிருக்குது, சட்டமன்ற தொகுதி அது. அப்போ சட்டமன்றத்துக்கு வேற, நாடாளுமன்றத்துக்கு வேற பிரித்து மக்கள் வாக்களிப்பாங்க என்றால், அப்போ நம்ம சட்டமன்றத்தில் வென்றிருக்கணும், இல்லது 2ஆம் இடமாவது வந்திருக்கணும். துரதிருஷ்டவசமாக நாம் அங்கே 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்து 7 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. 3வது இடத்துக்கு பல இடங்களில் தள்ளப்பட்டிருக்கிறோம். வாக்கு என்பது கட்சி உறுப்பினர்களே 2,20,00,000 பேர் என்றால், அதிமுக பெற்ற வாக்குகள் 85 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்குது. கூட்டணி கட்சி மற்ற வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. சென்ற தேர்தலை விட சென்ற நாடாளுமன்ற தேர்தலை விட வாக்கு சதவீதம் அதிகம்னா, சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கு 20 தொகுதிகளில் தான் அதிமுக போட்டியிட்டது, 20 21. ஆனால் இப்போ போட்டியிட்டது 33 தொகுதிகள். அப்போ 33 தொகுதிகள் பார்க்க முடியாது சார். கூட்டணி சேரும்போது கூட்டணி அந்த கட்சி ஓட்டு இப்ப ஏடிஎம்கே குழுந்திருக்கும்ல. போன தேர்தலில் ஏடிஎம்கே போட்டியிட்ட இடங்கள்ல ஏடிஎம்கே தொண்டர்கள் மட்டும் போடல. ஒரு பிஜேபியோட கூட்டு சேர்றீங்க, தேமுதிகவோட கூட்டு சேர்றீங்க, பாமகவோட கூட்டு சேர்றீங்கன்னா அந்த ஓட்டும் அங்கே சேர்ந்து விழுதுன்னு பொருள். எனவே அதை எத்தனை சீட் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்ற பார்வையிலிருந்து நம்ம இன்னொரு கோணத்துக்கு போகலாம். இந்த சமரசத்துக்கு ஓபிஎஸ் சசிகலா இந்த சமரசத்துக்கு இடமில்ல, அதெல்லாம் முடிந்து போன கதைன்னு சொல்றாரே சார். அது அவரோட உறுதியை தானே காட்டுது. இல்லை, அது இல்லை, நிச்சயமா அதில் அவர் உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஒரு கடுமையான ஒரு விமர்சிக்க தகுந்த அளவுக்கு, அதிகம் வருத்தப்படுகிற அளவுக்கு ஏற்பட்ட தோல்வி என்பது அடிமட்ட தொண்டர்கள் இடத்துல ஒரு தாக்கம். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா, தேமுதிக கூட கூட்டணியை முறிச்ச பொழுது ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்தில் பேசினது, எனக்கு தேமுதிகவோடு கூட்டணி வைப்பதில் உடன்பாடு இல்லை, ஆனால் இந்த எல்லா அமைச்சர்களும் அன்றைக்கு என்னிடத்தில் வலியுறுத்தினாங்க, இல்லை கட்டாய தேமுதிக நம்ம கூட்டணிக்கு தேவை, அப்போதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு வலியுறுத்தினாங்க, அதை ஏற்றுத்தான் நான் அந்த கூட்டணிக்கு சம்மதித்தேன்
இது வந்து சட்டமன்றத்திலேயே அவர்கள் வந்து பதிவு செய்தது. அதனால தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது கருத்து அதாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் களத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறது எப்படி இப்போ பாஜக வேண்டாம் என்கிற அந்த நிலைப்பாடு தொண்டர்களின் நிலைப்பாடாய் திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொண்டாரோ அதே போல ஒரு ஒன்றுபட்ட அதிமுக நமக்கு தேவை. ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்ப்பதை போல நம்புவதை போல வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து இவர் கணக்குப்படி வெற்றி கூட பெற்றுவிடலாம். ஆனால் இருந்தாலும் மீண்டும் ஒரு தோல்வி என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து விடுவார்கள், தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். நம்ம ஒரு சான்ஸ் எடுக்க வேண்டாம், பெட்டர் நம்ம எல்லாரையும் இணைந்தே வந்து பயணிக்கிறது தேவை என்று ஒரு அடிமட்டத்தில் ஒரு வலிமையான கருத்துக்கள் வந்து இருக்கு. ஆனா அதிகபட்சம் இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க வந்து ஏடிஎம்கே தொண்டர்கள் பிஜேபி எதிர்ப்பு மனநிலையில இந்த தேர்தல் அணுகணும், ஆன்டி பிஜேபியை வலிமையாக செய்யணும், அது தமிழ்நாட்டில் திமுகவையும் ஒன்றியத்தில் பிஜேபி அரசையும் கடுமையாக எதிர்க்கணுன்ற ஸ்டாண்டுக்கு நீங்கள் போகிறீங்க. ஓபிஎஸ் பிஜேபியுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆயிட்டார், 6வது விரல் மாதிரி ஆயிட்டாரு. டிடிவி இன்னைக்கு அவங்களுடைய என்டிஏனுடைய ஒரு அங்கமாக இருக்கிறாரு. அவங்க ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டை எடுத்து பிஜேபிக்காக பேசக்கூடிய இடத்துக்கு அவங்க போன பிறகு அவங்களோட சேர்ந்து ஏடிஎம்கே பயணிக்கணும் அப்படின்னா அது எப்படி ஒன்றா பயணிக்க முடியும்? அது இல்லை, அப்படி இல்லை. அது நீங்கள் ஒரு சரியான புள்ளியை வந்து இப்போ அணுகி இருக்கிறீங்க. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இந்த புள்ளியில் தான் அவர்களை வெறுக்கிறார். அப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவு எடுக்கணும்? பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதி போல அதிமுகவுக்குள்ள பயணிக்க கூடாது. பாரதிய ஜனதா கட்சியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எல்லா உறவுகளையும் துண்டித்து விட்டு தன்னை ஒரு முழுமையான அதிமுக காரராக இந்த இயக்கத்தில் அவர் பயணிக்கிற பொழுது ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட தன்னுடைய கருத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதிமுக தொண்டர்களும் இன்னும் முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாடு வரும். அந்த நிலைப்பாட்டை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் எடுக்கணும். அவர் அந்த நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தணும். அதாவது அதிமுக தூக்கணுன்ட்டு நிலைப்பாடு எடுத்து அதிமுகவுக்கு எதிராக வந்து வேலை செய்தவர்கள், அதிமுகவுக்கு ஓட்டே கிடைக்கக்கூடாது, இரட்டை இலை தோற்கொடுக்கான்னு வேலை செய்தவர்கள் அதிமுக இப்போ ஒன்றுபடணும் சொல்லும் போது அதில் முரண்பாடா இல்லையா? இரட்டை இலைக்கு ஓட்டு கேட்டிருக்கணும், இரட்டை இலை வெற்றி பெறணும்னு ஒரு எண்ணத்திலேயாவது கருத்துக்களை பதிய வச்சிருக்கணும். இரட்டை இலை ஜெயிக்கிறதுக்காக பாடுபட்டு அதன் மூலம் கிடைக்காட்டி பிரச்சனை இருந்ததுன்னா கூட கட்சி, ஏன்னா இது வந்து பொதுச் செயலாளர் சொல்றாரு, இது என்னுடைய கட்சி இல்லை, அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட அம்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த கட்சி தான் முக்கியம். அப்படிங்கும் போது அதை தோக்கணும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இப்போ ஒன்றுபடணுங்கும் போது அதுல பல்வேறு தொண்டர்களுக்கு வெறுப்பு கோபம் ஏற்பது நியாயம் தானேங்கிறது தான் கருத்து. திரு ஐயனாதர், உங்க கோணம் என்ன? இந்த அதிமுக தேர்தல் தோல்வி அதிமுகவுக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கு? அதிமுக பலவீனம் அடைஞ்சிருக்கா, இல்லை தன்னுடைய இருப்பை தக்க வச்சிருக்கா? அதை நல்லா கரெக்டாக தொட்டிங்க. இந்த தேர்தலில் வந்துட்டு அஇஅதிமுக பலம் பெற்றுள்ளதா பலவீனம் அடைந்துள்ளதா, அதுதான் விவாதத்திற்குரியது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய குரலை ஒழிக்கக்கூடிய, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சிகளில் முதன்மையான கட்சிகளில் ஒன்று அஇஅதிமுக. அப்படி இருக்கக்கூடிய கட்சி இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூவை பார்த்தேன், ஃபுல்லாக கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பர்சன்டேஜை வச்சு அது நியாயப்படுத்தக்கூடியது, அது வேறு. ஆனால் இப்போ கூட சகோதரர் பேசும்போது, ஜவஹர் அலி பேசும்போது சொல்கிறாரு, எங்களுக்கு அவ்வளோ ஓட்டு இருந்துச்சு, ஆனால் எங்களுடைய தொண்டர்களே, எங்களுடைய கட்சிக்காரங்களே ஓட்டு போடாது இருந்திருக்கலாம் அல்லவா அப்படின்னு. அந்த நிலை ஏன் ஏற்படுது? இப்போ பல்வேறுபட்ட இதுவாக ஓட்டு போடாமல் இருக்கலாம், எப்படி ஓட்டு போடாமல்? ஆமாம் ஆமாம். அதாவது அதிமுக சார்பாக, அதிமுகன்றது என்னது, மோர் ரெப்ரசன்ட்ஸும் ஒரு சின்னம், பேர், கொடி, இது 3 தான். ஜவஹர் அலி நிறுத்தினாலும் போட்டுடுவாங்க. யார் இவர் புதுசாக அப்படிலாம், அது செல்வி ஜெயலலிதா காலத்துலேயும் நம்ம பார்த்தோம். யாராக எடுத்து அது நிறுத்தினாலும் சரி, அஇஅதிமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றதற்கு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் அப்சல்யூட் டேர்ம்ஸ் எந்த விதமான சிதறலும் இல்லாமல் நேராக அது வந்துட்டு அவங்களுக்கு போகலாம். அம்மா இருக்கும்போது பல முறை தோத்தாங்களே, அப்போ கூட அந்த தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள்ங்கிறது கிடைக்கல.
அதே மாதிரி அம்மாவும் வந்து தோத்து அந்த 1.5 போனாங்க. கோடி தொண்டர்கள் இல்ல, சும்மா ஒன்றரை சொல்றதா கோடி சார்? நான் அந்த இடத்துல வரல. இது திமுக இப்ப 2 கோடின்னு சொல்றாங்களா, அது சும்மா சொல்றதா? ஆமா, எந்த கட்சிக்கு என்ன கணக்கு இருக்கு? அதுதான், அந்த அதுதான். அந்த அந்த உண்மைன்னு இருந்தா அது ஓட்டா மாறணும்ல. அதே மாதிரி இது வந்து நம்ம உறுப்பினர் சேருவாங்க சார், ஓட்டு போடுறது போடாது அவங்களுடைய விருப்பம், அதனால அவங்க நம்ம கட்டுப்படுத்த. ஆனா அவர்களுக்கு அதிமுக உறுப்பினர் என்ற இது கிரேடில் இருப்பாங்க. இப்போ இது அதிமுகவுக்கு மையப்படுத்தி நடத்த 96 தேர்தல் போன்றது அல்ல. 96 தேர்தலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் எதிர்ப்பினுடைய மையமாக இருந்தாங்க. அப்போ இருக்கிற மினிமத்தை தான் வந்துட்டு அதிமுகவோட உண்மையான ஓட்டு பேங்க்னு நாங்களாம் எடுத்துக்கிட்டு பேசணும். அப்போ 68 லட்சம் கோடி, 68 லட்சம் வாக்கு. எனவே அது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதிமுகவுக்காக இருக்கக்கூடிய வாக்கு அதிமுக கேண்டிடேட்டுக்காக விழுந்தே தீரும் அப்படின்றது நான் வேற எங்கேயும் இல்லை, சவுத் மெட்ராஸை வச்சே சொல்கிறேன். இப்போ தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அஇஅதிமுக வந்துட்டு பாஜகவை விட 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கி 3வது இடத்துக்கு வருவதற்கான காரணம் இல்லைங்கிற நான். அதுவும் ஜெயவர்தன் வந்துட்டு 2014-19 காலகட்டத்தில் வந்துட்டு சிறப்பாக செயல்பட்டவர், அதை பரவலாக கொண்டு போய் சேர்த்தவர், குறிப்பாக எந்த செக்மெண்ட் வாக்கெல்லாம் போடுமோ அந்த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டு உடைச்சவர். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. கேண்டிடேட் யார் சார்? பிஜேபி கேண்டிடேட் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க ஒரு மாநில 2 மாநிலத்துக்கு கவர்னரு, பணபலம், அதிகார பலம், எல்லா பலத்தையும் வச்சு அங்க பண்ணும்போது அவங்க ஜெயிக்கிறது. இப்ப ஈரோடுல திமுக எப்படி ஜெயிச்சது? ஆர்கே நகர்ல திமுக டெபாசிட் சோஷியல் இன்ஜினியரிங் இருந்ததுன்றாங்க தென் சென்னையில. அது உண்மையானது. அது இவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிமுகவுக்கு எடுத்த அந்த பிராமின் ஓட்டு, இங்க இருக்கக்கூடிய பிற மாநிலத்தவர் ஓட்டு, மார்வாடி, குஜராத்தி ஓட்டு வந்து இந்த முறை அவங்களுக்கு விழுந்துச்சுன்றது உண்மை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஷிஃப்ட் ஆனது உண்மை. ஆனால் அது 2,98,000 அவங்கள எடுத்துகிட்டு போயிடுச்சே, அவ்வளோலாம் கிடையாது. நான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரி இப்போ பலம் அப்படின்னு வரும்போது சில பர்சன்டேஜை வச்சு அவர் வந்துட்டு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாரு, நியாயப்படுத்துறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ 7 இடங்களில் டெபாசிட் இழந்ததை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அடிப்படை பலம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னோம்னா 1, 2 ரேராக தான் 3வது இடத்துக்கு போவாங்க. அதெல்லாம் டெபாசிட் அப்படின்ற இடத்துக்கெல்லாம் வரவே வராது. இப்போ பாஜகவுக்கு எதிராக திமுக கூட்டணி தான் ஒரு சாய்ஸ் தான். நீங்களும் ஒரு சாய்ஸ் தானே? இல்லை சார், இன்னும் ஒரு கிரெடிபிலிட்டி வந்திருக்காதுல்ல. ஆன்டி பிஜேபி லைன் அவங்க இன்னும் உறுதியாக பேசி இவங்க வந்து பிஜேபியை தோற்கடிக்கிற இடத்துல ஏடிஎம்கே இருக்கு, அந்த கிரெடிபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு இடம் வரும்போது தானே அந்த ஓட்டு அவங்களுக்கு விழும். அதான் சொல்ல வரேன். அப்போ அது இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சா, இது அப்படியே ஒரு அடிப்படை எடுத்துக்கிறோம். அப்போ மறுபடியும் பிஜேபியோட இருந்தால் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பேசுறதுக்கான, அஇஅதிமுக சிலர் பேசுறதுக்கான அடிப்படை என்ன? இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கனாலே அந்த எதிர்ப்பா தானே இருக்கும். அப்போ இது நம்மளுக்கு புரியறது, இவங்களுக்கு புரியாதா? அந்த இடத்துல நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் முழுமையாக பாராட்டுறேன். நான் எடுத்த முடிவு எடுத்தது தான், நாங்கள் நிற்கிறது தான், நாங்கள் அதில் வந்துட்டு மாற்றமே கிடையாது. அவர் ஒரு கணக்கு சொன்னார், அதுக்கான பேசிஸ் பத்திரிகையில் வந்து ரிப்போர்ட் கேட்டீங்க. கொளத்தூர் தொகுதியில் 2021 ஸ்டாலின் வாங்குறதை விட இப்ப 15,723 ஓட்டு குறைஞ்சிருக்கு சார் ஸ்டாலின் தொகுதியில. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா பலவீனம் தான். அப்ப பலவீனம் இல்லையா? அவர் அது எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது பல விஷயம் ஏத்துக்கிறேன்னு சொன்னது இதுவும் ஒண்ணு. திமுக கிட்டத்தட்ட ஒரு 6.57% எழுந்திருக்கிறதுன்ற உண்மை. அதை நம்ம சொல்லவே இல்லை. வந்து வாக்கு குறைஞ்சிச்சு, அதனால் அவங்களுக்கு போட்டது குறைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும். ஏன்னா பலமான பாஜக எதிர்ப்பை துல்லியமாக வெளிப்படுத்தி போட்டிக்கிட்டது தான் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி. எனவே அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பலவீனப்பட்டதை ஒப்புக்கொள்ளாமல் சில பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே நியாயப்படுத்திக்கிறது சரியில்லை. அது எதிர்காலத்தில் பலம் பெறக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கு இதுவே ஒரு தடையாக ஆகும். சரி, திரு மணிகண்டனுடைய கருத்து கேட்கலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன். சொல்லுங்க சார். பலவீனமே இல்லை, பலவீனத்தை மறைக்க பார்க்கிறார் திரு எடப்பாடின்னு திரு ஐயநாதன் சொல்றார். இல்லை, பலவீனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பொதுவாகவே எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே, இப்போ நீங்கள் அந்த புள்ளிவரங்களை பற்றி சொன்னாங்க. இப்போ ஐயா கலைஞர் கூட எம்ஜிஆர் அவர்களிடம் 3 முறை தொடர்ந்து வரிசையாக தோற்றும்போது கூட ஒவ்வொரு தேர்தலின் போதும் இவ்வளவு வாக்கு இவ்வளவு சதவீதம் என்று அம்மையார் காலத்து வரைக்கும் சொல்லிகிட்டே வருவார். தோல்வி என்று அவர் சொல்லவே மாட்டார். இது பொதுவாகவே அரசியல் கட்சி உள்ள ஒரு லாஜிக் தான். இப்போ நீங்கள் பொதுவாக வந்து 1 கோடி வாக்குகள்ங்கிறது சாதாரணம் இல்லைங்க, அதை குறிப்பிட்றதா அது.
இப்போ அதுக்காக வந்து அதிமுகவுடைய அந்த தலைமை பீடத்துக்கு குறைச்சி வந்தாலும் நிச்சயமாக இல்லைங்க. இன்னொரு விஷயங்க, இப்போ திரு பன்னீர்செல்வம் பற்றியோ திருமதி சசிகலா அம்மையார் பற்றியோ தினகரன் பற்றியோ இங்கே கருத்தை நிறைய பேசுனீங்க. இப்போ என்ன 2 விஷயம் தெளிவாக இருக்கார் எடப்பாடியார் பொறுத்தவரையில். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் அவர் சமரசமும் செய்ய மாட்டார். நிறைய பேர் என்ன நினைக்கிறேன் எளிதாக எடப்பாடினா அவர் வந்து இணைஞ்சு போயிடுவார் அல்லது வந்து பின்வாங்கிடுவார்னு நினைக்கிறாங்க. எடுத்த முடிவு மாற மாட்டாருங்க. சசிகலா அம்மையாரையோ ஓபிஎஸ் அவர்களையோ தினகரனையோ உள்ளே கொண்டு வர உள்ள சிக்கல், நடைமுறை சிக்கல் பார்க்கணுங்க. ஏன்னா அவர் பொதுச் செயலாளருங்கிற முறையில் இருக்கார். திரு ஓபிஎஸும் அதே மாதிரி இருக்கார். தினகரன் தான் தான் கட்சியில் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அவங்களை இயக்குதுங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட நீங்கள் முழுமையாக பாஜகவே மாறிட்டார். தினகரன் அதே நடந்தார். இப்போ நீங்கள் நிச்சயமாக சொல்கிற தலைமை பீடத்தில் திரு ஓபிஎஸ் மட்டும் இருந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான இடங்களை போட்டியிட்டு குறைவான இடங்களை அதிமுக போட்டியிட்டு இதை விட மிக கேவலமான வாக்குகளை வாங்கி தோற்றுருக்குங்க. அந்த நிலையை தவிர்த்தான் தொண்டர்கள் எடுத்த முடிவு தான் ஒரே தலைமை, எடப்பாடிய தலைமை. இப்ப அதிமுக ஏன் தோத்தது, அதிமுக 2வது இடத்துக்கு ஏன் வந்தது அப்படின்ற இதுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலாக நீங்க வந்து பழைய முழுக்க ஓபிஎஸ் மேல போடுறீங்க. ஓபிஎஸ் வந்து ப்ரோ பிஜேபி, அவர் பிஜேபியுடைய கையாளாக செயல்படுகிறார் சொல்றதற்கு வந்தது. அதிமுகவோட இன்றைய நிலையை மறைக்க பாக்குறீங்களா? மறுக்கவே இல்லை, யாரும் தெரியாமல் இல்லை. என்ன காரணம் பாருங்க. ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோடு கடைசி வரையில் கூட்டணி இருந்தாங்க, கடைசியில முறிவாச்சு. இன்னொரு வரும் திமுக 11 கட்சியோடு வலிமையான கூட்டணி. இங்கே அதிமுகவில் எந்த கூட்டணியுமே இல்லை. இப்போ ஜவஹர்லால் சொன்ன மாதிரி 2 பேருமே பிரதமர் சொல்கிறாங்க. இப்போ அதிமுக வெற்றி பெற்றால் மீண்டும் மோடியோடு இணைந்து கொண்டு அவர் ஆட்சியில் பங்கெடுப்பாங்கிற பிரச்சாரத்தையும் நம்ப வச்சாங்க. இப்போ அதிமுகவில் 2 கோடி பேர் சொன்னால் கூட ஒரு ஊரில் சார் இப்போ கேசி பண்ணு தெரியாமல் இல்லை, ஜவஹர்லால் தெரியாமல் இல்லை, உங்களுக்கு தெரியாமல் இல்லை. இப்போ எங்கள் ஊர்னு வச்சுங்க, உறுப்பினர் சேர்க்கைன்னு போகும்போது ஒரு 25 பேர் வந்து கட்சிக்கு உண்மையாக எழுதுக்க கையெழுத்து கோப்பாடு கொடுப்பாங்க. இன்னும் 25 பேர் சொல்கிறான்னு போடுவாங்க. அவர்கள் வந்து ஓட்டை மாற்றி போகிறது எல்லா கட்சிக்கும் போடுவோம். திமுகவிலேயே 1.5 கோடின்னு சொன்னாமே அது வாக்கு வங்கி இல்லை. இப்போ 1 கோடி 17 லட்சம் தான் ஓட்டை போட்டிருக்காங்க. அதனால் இந்த கட்சி உறுப்பினர் படிவத்திருக்கிற எண்ணிக்கை பற்றியெல்லாம் பேசி அவசியம் இல்லை. அதிமுக தன்னுடைய வலிமை இழக்கலைங்க. 2டே விஷயம், திமுகவையும் பாரதிய ஜனதா கட்சியும் சம நோக்கத்தில் பாஜக உடைய வலிமையான நிலையிலும் கூட எதிர்க்க வேண்டிய நிலை எடப்பாடிக்கு வந்ததுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு டீடைல்டு அனாலிசிஸ், அந்த மொத்த சட்டசபை 40 தொகுதியோட ரிசல்ட் 39 எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணா 221 சட்டமன்ற தொகுதியில திமுக முன்னிலையில் இருக்கு, முதலிடத்துக்கு வருது அந்த ஓட்டு. 8 தொகுதிகள், குறிப்பா எடப்பாடி, குமாரபாளையம், பரமத்திவேலூர், சங்ககிரி, திருமங்கலம், அருப்புக்கோட்டை, உளுந்தூர்பேட்டை, இப்படி ஒரு 8 தொகுதியில் தான் வந்து ஏடிஎம்கே லீடு எடுத்திருக்கு. இது எப்படி நீங்க சரி பலமீலம் இல்ல ஓட்டை இழக்கலன்னு சொல்றீங்க? சரி, 75 தொகுதியில் ஏன் அதிமுக வெற்றி பெற்றது, மீதி ஏன் வெற்றி பெறலன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீங்க. அதாவது ஒரு இடங்கள்ல நல்லா வேலை செஞ்சு போட்டிருக்காங்க, சில இடங்கள் தொய்வாக கூட இருக்கலாம், பல காரணம் இருக்கலாம். கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா நான் கண்கூட முழுமையாக இருந்து பார்த்த தொகுதி. திரு அண்ணாமலை அவர்களுக்கு தொழிலதிபர்கள் முழுமையான வேலையை செஞ்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் வெற்றி பெற்றால் மத்தியில் உள்துறை அமைச்சர் ஆவேனே சொன்னார். ஆனமலை யாரு நல்லாறு திட்டம்ங்கிறது நீண்டகால கனவு, அவனாசி அதிகாரம் மாதிரி. அந்த திட்டத்தை நான் கொண்டு வந்தால் 10,000 கோடி செலவாக கொண்டு வருவேன்னு சொன்னாங்க. இந்த பகுதி மக்கள் முழுமையாக நம்பினாங்க. நீங்கள் அவர் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டவர்களே சொன்னாங்க, நாங்கள் மத்தியில் இன்றைக்கு அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டால் இந்த விவசாயிகளுக்கு இந்த நன்மைகள் கிடைக்கும், மாநிலத்தில் முதலமைச்சர் என்று வந்தால் எடப்பாடிக்கு தான் ஓட்டளிப்போம் தெளிவாக சொன்னாங்க. இப்போ அந்த வாக்குகள் தான் கூடிய இந்த தொகுதியை பொறுத்தவரையில், மற்றபடி இது முழுமையாக மேற்கு மண்டலத்தில் கோவை பொள்ளாச்சியில் வந்து டெல்லிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தா அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் போடுவாங்க, அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்தா ஏடிஎம்கேக்கு எடப்பாடிக்கு போடுவாங்க. அப்போ வந்து தொகுதியில அந்த மாற்றம் கேசிபி சொன்ன இந்த தொகுதியை பொறுத்தவரை அதுதான் உண்மையான நிலை. கோவை போன்ற அதிகமான சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுகவினுடைய வேட்பாளரை விட 2 மடங்கு வாக்குகள் பெறக்கூடிய அளவிற்கு பாஜகவிற்கு செல்வாக்கோ ஆதரவோ இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்ல, ஆதரவு இல்லாமல அவ்வளவு ஓட்டு வந்திருக்கு. நம்ம கேட்கறது எப்படி போச்சு? அப்ப அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போனதுக்கு காரணம் நம்ம பலம் பலவீனத்தை பத்தி பேசுறோம். எப்படி அது ஆச்சு? வெளிப்படையா சொல்றேன். எங்க பகுதியில் திரு அண்ணாமலை ஒரு பிரச்சாரம் பண்ணார், நான் வந்து கவுண்டருக்கு போடுங்க, அதிமுக கவுண்டர் அல்ல. இது பிரச்சாரம் ஊர் ஊரா பண்ணாங்க.
ஜாதி சொல்லி ஓட்டு கேட்டாரா? நிக்கிறாங்க போடுனே பண்ணாங்க. இது என்ன சார் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஜாதியை சொல்லி ஓட்டு கேட்டதா சொல்றீங்க? வந்து நீங்க எப்படி ஆதாரம் சொல்லுவீங்க? அதாவது சாதியை சொல்லி பட்டியலெடுத்த மக்கள் மத்தியில் போய் ஒவ்வொரு ஊருக்கும் 1.5 லட்சம் 1 லட்சம் பணம் கொடுத்தாங்க. இது பாஜக ஒரு பைசா செலவு செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கொண்டு பட்டியலெடுத்த மக்கள் உள்ள அத்தனை காலனிகளுக்கும் குறைந்தது 50,000 முதல் 1.5 லட்சம் வரை எல்லா ஊருக்கும் பணம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நீங்கள் சமூக வாக்குகளை குறிவைத்து இன்னொரு பக்கம் மத ரீதியாக எஸ்டிபி கூட்டணியில் இருக்காங்க, இந்துக்கள் பூரா இந்த மாதிரி பாதிக்க இப்படி சாதி மதம் இரண்டையும் கையில் எடுத்துக்கொண்டு கோயம்புத்தூரில் முழுமையான பிரச்சாரத்தை அண்ணாமலை செஞ்சார். இந்த உண்மை. இதனால தான் அதிமுக வாக்கு குறைந்தது ஒழிய வேறு காரணம் அண்ணாமலைக்காக எல்லாம் போடலீங்க. உண்மையில் மத்திய அமைச்சர் ஆவார், ஆனமலை யாரெல்லா திட்டம் நிறைவேறும் என்று எனக்கு தெரிஞ்சு 1 லட்சம் விவசாயிகள் ஓட்டைங்க போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த திட்டத்துக்காக வந்து 2 முறை கேரள அரசோடு பேசியும் எடப்பாடியே தான் 10 ஆண்டுகள் ஆட்சியில் பாஜக ஒன்றுமே பண்ணல. இப்போ மத்தியில் ஆட்சி வருது, அண்ணாமலை செய்வாரா? 100 நாளில் அண்ணா பண்ணுற செய்வாருமா? ஒன்றுமே செய்ய போகிறீங்க. மக்களை விவசாயிகளை ஏமாற்றி பொய் சொல்லி வாக்கு கேட்டு வாக்குகளை வாங்கியவர் அண்ணாமலை. நகர்ப்புறத்திலே கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க சார். கவுண்டம்பாளையத்துல, கோவை தெற்குல, கோவை மேற்குல நீங்க சொல்ற ஆனமலையார் நல்லாறு வந்து உடுமலைப்பேட்டில் ஓட்டு வாங்கினாங்க, பொள்ளாச்சியில வாங்கினாங்க, கிணத்துக்கடவுல வாங்கினாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. மடத்துக்குளத்துல ஓட்டு விழுந்திருக்கு சொன்னால் ஒரு நியாயம் இருக்கு. கோவை நகரத்துல விழுந்திருக்க பல்லடத்திலே அதிமுக 55,000 வாக்கு தான் வாங்கிச்ச காரணம் என்ன? மீதி வாக்கெல்லாம் அங்கே போச்சு. அதிமுகவுக்கு முக்கியமாக போகிறோம்னு சொன்னாங்க. நீங்கள் நான் வந்து தினசரி எல்லா முக்கியமான தொழில்கள்ட்ட பேசினேன், வணிக சங்கத்தோடு பேசினேன், தினசரி போயிட்டு இருந்தேன். எல்லாமே சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலை போடலாம், இந்த மாதிரி திட்டம் வரும்னு சொன்னாங்க. ஏன்னா மத்தியில் அவர் வலுவான துறைக்கு அமைச்சராக போகிறாங்கிற செய்தியை கீழ்மட்டம் வரை ஆட்களை அவரை வெளியூர்ந்து வர வைத்து நியமிச்சே பண்ணாருங்க. இப்போ இந்த பிரச்சாரத்தை அதிமுக கொண்டு போக முடியாது. உண்மை வேற ஒன்றும் இல்லை. எடப்பாடியார் மேலே வெறுப்போ அதிமுக மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது. இதுதான் காரணங்க. 26 பாருங்க, நிச்சயமாக அண்ணாமலை இந்த 2 ஆண்டுகளில் நிச்சயமாக அவர் சொன்ன வாக்குறுதியை ஒன்றை கூட செய்ய போகிறது இல்லை. அப்போ இது வந்து மோசடியான பொய்யான வாக்குறுதியை சொல்லி மக்களை ஏமாற்றி வாங்கிய வாக்கு இது நிச்சயமாக நிற்காதுங்க. சரிங்க, நான் தூத்துக்குடி செல்வம் அவர்கள்ட்ட பிஜேபியோட ஸ்போக்ஸ் பர்சன் கேட்கலாம். சார், ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி வெறுப்பை சொல்லி அல்லது ஆசை காட்டி ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. இன்னொன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறது, பிரதமர் 8 முறை வந்தும் பிஜேபிக்கு வந்து பெரிய ஓட் ஷேர் வரல, எங்கேயும் அவங்க ஜெயிக்க முடியல. சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின வாக்கு சதவீதத்தை விட 5 வருஷம் கழித்து அவங்களுடைய ஓட் ஷேர்னு எடுத்து பார்த்தா குறைவாக இருக்குது. பிஜேபியோட நாங்கள் கூட்டு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டை விட போன முறை வாங்கினதை விடவும் இப்போது கூடுதலாக வாங்கியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு புள்ளிக்கு வர்றாரு. பிஜேபியோட சமரசம் இல்லை, கூட்டணி இல்லைன்ற இடத்துக்கும் போகிறார். இதை பிஜேபி எப்படி பார்க்கு? மரியாதைக்குரிய அண்ணன் குணசேகரன் உள்ளிட்ட சக பங்கேற்பாளர்களுக்கு வணக்கம். அதாவது பாரதிய ஜனதா கட்சி திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தே ஆக வேண்டும் என்று ஒன்று தவம் கிடக்கலை. இன்னொன்று, மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவராக வந்த பிறகு ஒரு அக்ரஸிவாக, அதாவது இன்னும் சொல்ல போனால் டிரெவிடன் மாடல் கேம்பெயின் பண்ணார். டிரெவிடியன் மாடல் கேம்பெயின்னு சொன்னால் ரொம்ப கிராமத்தில் வீடு வீடாக போய் மக்களை சந்திப்பது, வேகமாக ஒரு களத்தில் வந்து ஒரு யுத்தகலத்தில் வந்து ஒரு தளபதி எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திரு அண்ணாமலை அவர்கள் பணியாற்றியதை மக்கள் பார்த்து பிரமித்து போனாங்க. ஒன்று. இன்னொன்று கேட்டிங்கன்னா, திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்கள் பொய் சொல்லி பித்தலாட்டம் சொல்லி அது இதெல்லாம் சொன்னார். திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக தேர்தல் பிரச்சார சமயத்தில் தேர்தல் சுற்றுப்பயணங்களில் நான் கோவை தொகுதியில், கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று பகிரங்கமாக சொன்னது ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதனால் அதை விட்டுட்டு இன்னும் கூட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. இது அதிமுகவுக்கு இருக்கிற நெருக்கடிகளை மறைப்பதற்காக அல்லது அதிமுகவினுடைய பலகீனத்தை, பலம் குறைந்ததை ஒத்துக்கொள்ள மறுத்து இவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மீது குற்றஞ்சாட்டுகிறார்கள். ஒன்று. ரெண்டாவது, 5 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி 30% வாக்குகள் வாங்கி இருக்கிறது. 5 பாராளுமன்ற தொகுதியில் 5 தொகுதியில் 20% வாக்குகள் வாங்கியிருக்கு. 12 நாடாளுமன்ற தொகுதியில் 2வது இடம் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்து 2வது இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இருக்கு.
இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே பேசிய நண்பர்கள் குறிப்பிட்டதை போல 7 இடங்கள்ல கட்டுத்தொகை டெபாசிட்டை அதிமுக இழந்திருக்காங்க. இதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் அது பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே நீங்க டெபாசிட் போடுறத பத்தி பேச மாட்டீங்களா? 30 தொகுதியில நீங்க டெபாசிட் போடுறத பத்தி பேச மாட்டீங்களா? ஓட்டே வாங்கல, குறிப்பிட்ட 4-5 தொகுதி தவிர. சார் ஒரே ஒரு நான் சொல்லி முடிக்க சார். அண்ணாமலை ஆரத்தி எடுக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்ததாங்கல போட்டோ வீடியோல வந்ததை நீங்க பார்க்கலையோ? நிறுத்திட்டு ஆரத்தி தேர்தல் சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. ஆரத்தி எடுக்கிறவங்க ஜவஹர்லால் சார் பார்க்கலையா உங்களுக்கு சார் உங்க நேரம் வரும்போது பேசுங்க சார். சார் உங்க நேரம் பொய்யா சொல்ல கூடாதுல, பணமே கொடுக்கலன்னு 150 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்க. கோயம்புத்தூர்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் நிப்பாட்டுங்க சார். சொல்றீங்க, அவர் பதில் சொல்ல விடுங்க சார். நிப்பாட்டுங்க. எங்கடே ஏன் டைம்ல நீங்க ஏன் டைம்ல குறுக்க வராதீங்க. ஏன் டைம்ல குறுக்க வராதீங்க தயவுசு. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே இந்த நடந்து முடிந்த 18வது நாடாளுமன்ற தேர்தலில் மதிக்க தகுந்த வாக்குகளை பெற வேண்டும். மக்களிடத்திலே ஒரு 15-இருந்து 20% வாக்குகளை பெற வேண்டும். 2026 அதாவது என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்களிலே அவர்கள் விதைத்த விதை இன்றைக்கு வேர் விட்டிருக்கிறது, விழுது பரப்ப தொடங்கி இருக்கிறது. 2026 விருட்சமாகணும். இதுதான் எங்களுடைய இலக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் 40 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம், நாங்கள் 40 தொகுதி போயிடுவோம் அப்படிலாம் நாங்கள் நினைக்கல. நாடாளுமன்ற தொகுதியை தேர்தலை பொறுத்தவரையும் ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியம், ஒவ்வொரு இடமும் முக்கியம் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் கிடைத்த வாய்ப்பை இன்னொன்று அதிமுகவில் ஒரே ஒரு விஷயம், நம்முடைய நெறியாளர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல எஸ்பி வேலுமணி அவர்கள் மிகச்சரியாக கணித்து சொல்லியிருக்கிறார். அவர் களத்தில் எஸ்பி அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் எஸ்பி வேலுமணியை பொறுத்தவரையில் அவர் மிக தீவிரமாக களப்பணி ஆற்றக்கூடியவர். அவர் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது பத்திரிகையாளர்கள் சந்திக்கிற பொழுது அவர் ஒன்றா இல்லை. அதில் அதை விட ஒரு முக்கியமான விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார், நான் மட்டும்தான் பிரச்சாரம் செய்தேன். நீங்கள் பத்திரிகையாளர் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நான் மட்டும்தான் அதிமுகவுக்காக பிரச்சாரம் செய்தேன் என்று அவர் சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களை பற்றி அவருக்கு அக்கறை இல்லை. அந்த சென்ஸ்ல சொல்லலாம். அந்த சென்ஸ்ல சொல்லலாம். பிரதமர் பேசுறாரு, அமித்ஷா பேசினாரு, நட்டா பேசினாரு, பிஜேபிக்கு ஸ்டேட் லெவல்ல பல லீடர்ஸ் போய் கேம்பெயின் பண்ணாங்க. எங்க கூட்டணியில நானும் பிரேமலதா தான் ஸ்டார் கேம்பெயினர்ஸா பண்றேன். செல்வத்துக்கிட்ட கேக்குறேன், தமிழிசை என்ன சொன்னாங்க, இவர் அண்ணாமலை என்ன சொன்னாங்க, முதல்ல சொல்லுங்க. நீங்க எங்க கட்சியில என்ன, இவங்க யாரு, வேலுமணி அண்ணன் என்ன சொன்னாரு, எங்க பொய்ச்சாளர் என்ன சொன்னதை விட தமிழிசை என்ன சொன்னாரு, கருணாகரன் என்ன சொன்னாரு, அண்ணாமலை என்ன சொன்னாரு, அது பேசுங்க சார். ஜவஹர்லால் சார், நீங்க ரன்னிங் கமெண்ட்ரியில விட்டுட்டுங்க. ரன்னிங் கமெண்ட்ஸ் இல்லனே, உங்க கட்சி உள்ள பிரச்சனை சொல்லுங்க. அவர் பேச இல்ல, அவராணி சொல்லும்போது என்னன்னா மறுப்பு சொல்றதுக்கு மறந்துடுங்க. மக்கள் பாக்குற உண்மையை நினைச்சுக்குவாங்க. நீங்க மறந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் மத்தியில அமைச்சராக கூடும் அல்லது மாநில தலைவராக நீடிப்பார் என்று சொன்னால் 2026 பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் மீண்டும் ஒரு வலுவான அணி அமையும் சார். நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது மக்கள் திமுக, அண்ணா திமுக போன்ற திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒன்றை தேடுகிறார்கள். ஒரு கட்சி வேணும்னு தேடுறாங்க. ஒரு வேகமாக செயலாற்றக்கூடிய ஒரு இளைய தலைவர், படித்தவர், இன்னும் சொல்ல போன தரவுகளை இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது தரவுகளை உடனுக்குடன் சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் உள்ள ஒரு தலைவராக இருக்கிற காரணத்தால் இன்றைக்கு மதிக்க தகுந்த 3% வாக்குகளில் இருந்து இன்றைக்கு 11.24% வாக்குகளை பெற முடிகிறது என்று சொன்னால் அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியாக ஒத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஒத்துக்கொள்ள மறுத்தால் அது எனக்கு எங்களுக்கு அதை பற்றி அவசியம் இல்லை. எதிர்காலம் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். பாரதிய ஜனதா தொடர்ந்து பேசலாம் ஒரு நிமிஷம். 2026 சட்டப்பேரவை தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருப்பது தொடர்பாக நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். நேயர்கள் பலவாறாக கருத்தை ட்விட்டரில் சொல்லியிருக்காங்க. துணிச்சலான முடிவு என்று 83% பேரும், இதனால் பாஜகவுக்கு பின்னடைவு என்று 3% பேரும், அதிமுகவுக்கு பாதகம் என்று 6% பேரும்,
இது மாறுதலுக்குட்பட்டது, கடைசி நேரத்தில் வேணால் சேர்ந்தாலும் சேர்ந்துப்பாங்க என்று 8% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ப்ரிடாமினன்ட் வியூ வந்து 83% ஒரு துணிச்சலான ஸ்டாண்டை திரு எடப்பாடி எடுத்திருக்கிறார் அப்படின்ற இடத்துக்கு நேயர்கள் வர்றாங்க. திரு ஐயநாதன் நிறைவு பார்வை. நிச்சயமாக அதுக்கு வந்துட்டு பலப்படுத்தணும், இந்த கட்சி பலமடையணும். இந்த கட்சி பலமடையக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய வியூகம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னோம்னா அஇஅதிமுகக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில சக்திகள் நிச்சயமாக நம்ம கூட்டணிக்கு போவோம், அதிலும் குறிப்பாக பாஜகவோட கூட்டணிக்கு போவோம். இப்போ ஜெயிக்க வேண்டியது அவசியம். திமுக ஒரு பெரிய கூட்டணியோடு வருது, நம்மளும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியோடு நம்ம போனால் தான், இல்லாட்டி நம்ம பார்லிமெண்ட்டில் சந்தித்ததை போல ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடும்னு சொல்லி மிரட்டி இப்படி தள்ளிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதை மறுப்பதற்கு இல்லை. திரு பொங்கலூர் மணிகண்டன். ஒன்று சார், இந்த 3 ஆண்டுகளில் அதிமுக திரு ஓபிஎஸ் மூலமாக நீதிமன்றத்தில் மட்டுமே நெடிய படியை நடந்து கொண்டு கட்சி நடத்துகிற சூழல் வந்ததுங்க. இதையெல்லாம் தாண்டி கட்சியை மீட்டு 1 கோடி வாக்குகளை வாங்கியிருக்கிறார். வருகின்ற காலங்கள் பாருங்கள், 234 தொகுதிகளிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து மக்களையும் கட்சி தொண்டர்களையும் சந்தித்து வலுப்படுத்தி 2026இல் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியை பெற செய்து அதிமுக ஆட்சியில் அமர்த்தியே தீர்வார். அதற்காக அதிமுக எந்த தியாகம் செய்யுங்க. அதனால் துரோகிகளையோ விரோதிகளையோ கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. பாஜகவோடு எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலும் அதிமுக கூட்டணி வைப்பது தொண்டர்கள் கருத்தை. அதே மாதிரி திராவிட பூமி, பெரியார் உருவாக்கிய பூமி, அண்ணா பக்குவப்படுத்திய மண், பல தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா போன்றவருடைய வழியில எடப்பாடியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த மண்ணில் 2 கலைஞரை சொல்லுங்க சார், இனி எந்த கலைஞரை சொல்லுங்க, அண்ணா சொல்லுங்க டாக்டர் கலைஞரை சொல்லுங்க. கலைஞரும் சேர்ந்தாரு, கலைஞரும் சேர்ந்தா, எல்லாருமே சேர்ந்ததா சொல்றேன். 2 திராவிட கட்சியும் சேர்த்து சொல்லுங்க. திரு செல்வம் நிறைவு பார்வை. அதே மாதிரி புரிஞ்சுங்க, நீங்க அதிமுக சொல்றீங்க, இந்தியாவுல மொத்தம் 150 தொகுதியில பாஜக வாங்கிய வாக்கு 100 200 ஜெயிச்சிருக்கீங்க. வெறும் 90 தொகுதி பாஜக பெரிய 240 இடம் சார். ஒரு தனி கட்சி இந்த வாக்கு மெஜாரிட்டி பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி பாஜகவுக்கு படுதோல்வி இந்தியா மூலம் மக்கள் வந்து அழிச்சிட்டாங்க. இவர்கள் அதிமுக நேருவுக்கு பிறகு, பண்டிதர் நேருவுக்கு பிறகு 3வது முறை ஒருவர் இந்தியாவில் பிரதமராகிறார் என்றால் அவர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி. 2026 சார் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார், ஒரு ஆண்டு கூட ஆட்சி நீடிக்காது. நீ பாருங்க, பாஜக ஆட்சி நிச்சயமா நீடிக்காது. காங்கிரஸ் கனவு காணுங்க, அதை பத்தி எங்களுக்கு அவசியம் இல்ல. பலத்தை வடமாநிலம் அழிச்சிருக்காங்க. ஆமா, அதாவது மரியாதைக்குரிய பொங்கலூர் மணிகண்டனை போன்ற அப்பாவி அறியாத தொண்டர்களை நினைத்து பரிதாபப்படுவதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. 2026ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி மிக மதிக்கத்தகுந்த வெற்றியை பெறும். சொல்ல போனால் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துவார். நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியிடம் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமா போயிருப்பாங்களா? ஏன் வேண்டாம் உதறி தெரியலாங்க. அதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வாக்காளர்களே விரும்பாத ஒரு இயக்கம் அதிமுக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் விரும்பாத இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன துரோகம் பண்ணாருங்கிறது அதிமுக தொண்டர்கிட்ட கேளுங்க சார். எங்களுக்கு என்ன சார் இருக்குது? ஆனா அப்பட்டமா பொய் சொல்றதுல வந்து அவருக்கே உரிய பாணியிலே அதை கடைபிடிக்கிறாரு. அதாவது சொல்றாரு, தவமே நாங்க கடக்கல, நடந்தது நிபந்தனை எல்லாத்தையும் பார்த்து இருக்கு. ரெண்டு பேரும் பேசாதீங்க, ஒருவர் பேசுங்க. திரு செல்வம் நீங்க முடிச்சிட்டீங்களா? திருமதி சசிகலா அவர்களுக்கு திருமதி சசிகலா அவர்களை பார்த்து இவர் எப்படியெல்லாம் கூடி குறுகி என்னெல்லாம் பண்ணாங்கிறத இந்த நாடு பார்த்தது. நீங்க ஓபிஎஸ் விட்டு ஏன் இப்ப வந்தீங்க? பிஜேபிக்கு போனீங்க சொல்லுங்க. ஏன்னா ஓபிஎஸ் கட்சியில இருந்து எப்போ பிஜேபி கட்சிக்கு போனீங்க? இப்ப இல்ல, இப்ப வந்து கொஞ்சம் என்ன ஓபிஎஸ் கிட்ட இருந்து வித்தியாசம் பார்த்துட்டீங்க பிஜேபி கிட்ட? நீங்க ஒரு தனி கட்சி நடத்திட்டு எதுக்கு அண்ணா? அது வேற, நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஓபிஎஸ் ஒரு பிஜேபி தான், இவரும் பிஜேபி இருக்கிறீங்க. சரி சார், ஒரிஜினல் பிஜேபி போயிட்டாரு சார். ஒரிஜினல் பிஜேபி போயிட்டாரு சொல்லுங்க. அப்ப
சார் நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து அனாலிஸ் இப்ப கூட 222 எம்எல்ஏ சீட்டுகள்ல வந்து 221 நீங்க அப்படிதான் 2019 228 தொகுதியில வந்து திமுக அதிகமான ஓட்டுகள் வாங்குச்சு. ஆனா 2 வருஷத்துல 75 தொகுதியில் அதிமுக ஜெயிக்கலையா? அதனால பாராளுமன்ற தேர்தலை வேற மாதிரியா தான் மக்கள் பிரதமரை நோக்கியான தேர்தல். பிரதமர் நாங்கள் யாரையுமே மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர் அதிமுகவில் இல்லை. ஏங்க அது நாங்க ரெண்டாவது ஜாதி மதங்களை சொல்லி கோயம்புத்தூர்ல நம்ம பொங்கலூர் மணிகண்டன் சொல்றாருல, 100க்கு 100 உண்மை. ஜாதி மதங்களை வச்சுதான் அங்க ஓட்டு போட்டாங்க. அங்க எஸ்டிபிஐ கட்சிய ஒரு மதவாத கட்சி அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. முஸ்லிம்களுக்கு ஆதரவா அதிமுக இருக்குன்னா பொய்களை சொல்லி மக்களை ஏமாத்தி எப்படி திமுக ஒரு கையாண்டங்கள அதிமுக வெற்றி பெற்றா மோடி கிட்ட மறுமுறை போயிடுவாங்கன்னு சொன்னது மாதிரி கோயம்புத்தூர்ல இவங்க என்ன தெரியுமா முஸ்லிம்களுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்துருங்க சார், அதெல்லாம் கோயம்புத்தூரே நம்ம திருப்பி பேசிட்டு இருக்கோம். பிராட் பிக்சர் தமிழ்நாட்டுக்கு வருவோம். தென் தமிழ்நாடு நிராகரிச்சிருக்கு, வைகை நதிக்கரை நிராகரிச்சிருக்கு, தேனியில, மதுரையில, விருதுநகர்ல மட்டும் விஜய பிரபாகரன் வாங்கி நிராகரிக்கல சார். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த ராகுலுக்காக கிடைச்ச ஓட்டு சார் ராமநாதபுரத்தில் குறைவான ஓட்டு சார் ஏடிஎம்கே. ராகுலுக்காக கிடைச்சது திமுக போச்சு. நீங்க 2014 முழுக்க திமுக அதிமுக ஃபுல் ஷூட் பண்ணிச்சா? அப்ப திமுக அதன் பிறகு தேர்தலில் நிராகரிச்சு சொல்ல முடியுமா? ஆர்கே நகர் தொகுதியில் இந்த முறை நிறைய ஓட்டு வாங்கின டெபாசிட் போச்சு, அதை நிராகரிச்சுன்னு சொல்ல மாட்டாங்களா? மக்களுக்கு அங்க அந்த சூழ்நிலை காரணம் இது பிரதமருக்கான தேர்தல் என்பதை மக்கள் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவுல உறுதியா இருப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமி? இது வந்து தொண்டர்களுடைய நிலைப்பாட்டில் தான் அவரு இந்த முடிவு எடுத்திருக்கிறார். தொண்டர்கள் முடிவு எடுத்ததுக்கு பிறகு செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி இந்த நிலைப்பாட்டு பிஜேபி கூட்டணி நம்ம சேரலாமா வேணாமா என்பது கேட்டு இனிமேல் எந்த காலத்திலும் பிஜேபி கூட்டணி சேரவே கூடாது பெரும்பான்மை தலைவர்கள் சொன்னதின் பேரில் இந்த முடிவே எங்களுடைய பொதுச் செயலாளர் எடுத்திருக்கார். மாறவே மாட்டார். திரு செல்வம் குறுக்கிட வரும். அதான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிற நெருக்கடி வேற எதுவுமே கிடையாது. திருமதி சசிகலா அவர்களுடைய தலைமையில் சேர்ந்து மீண்டும் நாம் ஒருங்கிணைந்து பணியாற்றினால் நாம் ஏற்கனவே அவர்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு எதிர்வினையாக நமக்கு பாதிப்பு வந்துவிடும் என்கிற பயம். நம்பிக்கை துரோகம் அதே நேரத்தில் மிகப்பெரிய அளவில் நீங்க சொல்லலாமா? எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பயம் இருக்கிறது. வெகு விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைய போகிறார்கள். மிகப்பெரிய சங்கடங்களில் அரசியல் தொண்டர்களும் மக்களும் இருக்கும்போது எத்தனை சேர்ந்து ஒண்ணாயிரல. திரு ஐயநாதன் ஏடிஎம்கே இப்ப எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் சொல்றது மைனாரிட்டி வியூவா, பிஜேபியோட போகணும்னு அவர் போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு மைனாரிட்டி வியூவா, இல்ல பிரிடாமினண்டா அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் பிஜேபியோட வேணான்னு திரு எடப்பாடி அறிவிச்சிருக்கிற இந்த முடிவு வந்து தொண்டர்கள் உணர்வை வெளிப்படுத்துறாரா, இல்ல எடுத்த முடிவை சரி அப்படின்னு சொல்றதுக்காக அப்படி பேசிட்டு இருக்காரு? இல்ல, தொண்டர்களுடைய முடிவை தான் பெருமளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது உண்மை, ஏத்துக்கிறேன். ஆனால் ஒரு பெரிய பிளாக், அவரோட இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கு பாஜகவோட போயிருக்கணும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லுது. அவங்க பிற்காலத்திலையும் வலியுறுத்துவாங்க அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா கூட்டணி செல்வாக்கு இல்லாமல் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு இன்னும் சில உதாரணங்கள்லாம் இருக்குது. விருதுநகரில் வாங்கின ஓட்டு திமுகத்துக்கு, அதே மாதிரி வந்துட்டு இன்னொன்று கள்ளக்குறிச்சியில் வாங்கின தேமுதிக ஆதரவு நல்லா இருக்கக்கூடிய இடத்துல அதிமுக பலமாக வாங்கின, அதே போல் சேலத்தில் நாமக்கல் எல்லாம் பாருங்க. அப்போ கூட்டணி பலம் அப்படின்றது அதிமுக வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் தான் அதிமுகவுக்கு ரொம்ப அப்சல்யூட் நெசசிட்டி. ஆனால் இவங்க வந்துட்டு பாஜகவோட போயிடுவோம் அப்படின்றத ரொம்ப ஒரு அழுத்தம் திருத்தம், அதன் மூலம் இன்னொரு 2 கட்சி கூட வந்துடும். உதாரணத்துக்கு பாமக அந்த மாதிரிலாம் அவங்களாம் வந்துடுவாங்க. அதனால் நம்ம மறுபடியும் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைக்கலாம் அப்படின்ற கருத்து, யார் பாஜகவை விட்டு விலகணும் அப்படின்னு சொன்னதையும் தாண்டி இப்போ மறுபடியும் சேரலாம் அப்படின்னு வலுப்படுத்தக்கூடிய ஒரு பிளாக் அங்கே அழுத்தமாக வேலை செய்கிறது. 2019 ஒரு மகா கூட்டணி இருந்துச்சா? மோடியை முன்னிறுத்தி நாங்களும் ஓட்டு கேட்டோமே, ஓட்டு கிடைக்கலையே, மக்கள் விரும்பலையே.
மோடியை முன்னிறுத்தி தான் பாஜக, தமாக, மாமக, எல்லா கட்சியிலும் பிஎம்கே எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்து தானே ஓட்டு கட்டும். மோடியை முன்னிறுத்தி அப்போ 19% ஓட்டு கிடைச்சது. இப்போ நாங்க அதிகமா தானே ஓட்டு வாங்கியிருக்கோம். அப்ப இந்த உணர்தல் ஏன் இப்ப இல்லைன்ற பாஜகவோட சேர்த்து வச்சுக்கிட்டு தான் 2000 போய் நம்ம தோத்தோம். அதனால இப்ப போயிருந்தாலும் ஒன்றும் பெருசா ஆயிருக்காது அப்படின்றது இயல்பா ஒரு அஇஅதிமுக தொண்டரான திரு ஜவஹர் அலி உணர்றது. ஏன் அவங்கெல்லாம் உணரலன்ற? இல்ல கேபி முனுசாமி உணர்றாரு, ஜெயக்குமார் உணர்றாரு, வேலுமணி உணரல. பொதுச் செயலாளர் கருத்துல தான் சார் இருக்காரு. அவர் மாட்டு கருத்துல அந்த வே உங்களுக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. சரி சார், மிக்க நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்டு உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.